ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி இங்கே ஹைதராபாத்தில் எங்களுடைய சண்டே ரொட்டீன் எப்படி போகுதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் ஒரு 5:25 இருக்கும். அப்போவுமே எனக்கு நல்லா முழிப்பு வந்துடுச்சு. அப்புறம் வெளியில் எழுந்து வந்து பார்க்குறேன், நல்லா இருட்டு. ஒருத்தர் வீட்டில் கூட லைட் எரியவே இல்லை. எல்லாருமே சண்டேன்றதுனால நல்லா தூக்கம்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு என்னமோ தெரியல, தூக்கம் சண்டே ஆனால் அவ்வளோவா வராது. மார்னிங் இன்னும் விடிய காலம் எழுந்துக்கணுன்னு தான் தோணும். ஏன்னா சண்டே ஒரு நாள் வந்து நம்ம அந்த சர்ச்சுக்கு போகிற அந்த குஷியில் வந்து சீக்கிரமாக எழுந்துருவேன் நான். ஸோ என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்கன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ நான் எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நல்லா ஹேர் பாத்திங் எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கேன் சர்ச்சுக்கு கிளம்புறதுக்கு. இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் போடுறதுக்கு எனக்கு நல்லாவே பிடிக்கும். பிஃபோர் மேரேஜாக இருக்கட்டும், ஆஃப்டர் மேரேஜாக இருக்கட்டும், நான் கொஞ்சம் இயரிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கலெக்ஷன்ஸாக வாங்கணும்னு எதிர்பார்ப்பேன். ஸோ சர்ச்சுக்கு வந்து போகும்போது இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் போட்டுட்டு போவேன். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம வெளியில் எங்கேயாவது போகிறோம். ஸோ அப்போ போகும்போது இந்த மாதிரிலாம் மேட்சிங்காக போடுறது எனக்கு நல்லா பிடிக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ப்ரோட்டீன் தோசை தான் வந்து செஞ்சுருந்தேன். சாம்பார் வந்து நேற்று வச்ச பருப்பு சாம்பார் தான். ஸோ அதெல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. நாங்கள் போகிற வழியில் வந்து நேற்று பக்ரீத் இல்லையா, ஸோ அதனால் வந்து ஏகப்பட்ட ஆடுங்க வந்து வித்துட்டு இருந்தாங்க. ஹைதராபாத்தில் வந்து நிறைய முஸ்லீம்ஸ் எல்லாருமே இருக்கிறதுனால எங்கள் பக்ரீத் பண்டிகை வந்து நல்லா கொண்டாடுவாங்க. ஒரு வருஷமும் பக்ரீத்து, ரம்ஜான் இந்த டைம்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆடுங்க சந்தையை கொண்டு வந்து ஆடுங்க வந்து ஒன்றும் வந்து கிட்டத்தட்ட 20-25 கிலோக்கு மேலே வந்து இங்கே விற்பனை ஆகும். ஸோ எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு வந்து இந்த ஆடுங்களெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. நான் இதோட வந்து இங்கே வந்து பக்ரீத் பார்க்குறது வந்து இது 5வது வருஷம் தொடங்கிடுச்சு. ஸோ வருஷம் நாங்களுமே வந்து இங்கே ஆடெல்லாம் வந்து விற்கிறதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். லாஸ்ட் இயரில் கூட நான் வந்து ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதெல்லாம் அப்படியே வழியில் பார்த்துட்டே வந்தோம் சர்ச்சுக்கு போகும்போது. இப்போ சர்ச்சுக்கு வந்தாச்சு. நான் நல்லா ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்டு தான் வந்து பாப்பாவை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவளுக்கு வந்து சர்ச்சுக்கு வரும்போது நல்லா குஷி. ஏன்னா வந்து நிறைய பேரை இங்கே பார்க்கலாம். என் வீட்டிலே இருந்துட்டு எங்கள் 2 முகத்தை பார்க்கும்போது அவளுக்கும் கொஞ்சம் போர் அடிக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சர்ச்சுக்கெலாம் வரும்போது தான் வந்து 4 பேர் கூட நல்லா வந்து அட்டாச் ஆகிறா இருக்கா மாதிரி இருக்குது. அவள் போயிட்டு தனியாக மாதாவை வந்து தொட்டு பார்த்து ப்ரேயர் பண்ணிட்டு வந்தா. ஸோ ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு சர்ச்லேருந்து வர வழியில் வந்து மேதிப்பட்டினம் ஃபிஷ் மார்க்கெட் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் வந்து இன்றைக்கி ஃபிஷ் வாங்க போயிருந்தோம். இன்றைக்கி வந்து ஐல மீன் தான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ரொம்ப நாள் அப்புறம் ஐல மீன் பார்த்துருந்தோம். ஸோ அதனால் பார்த்துட்டு அப்படியே ஹஸ்பண்ட் வந்து உடனே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. 1 கேஜி வந்து 280 ரூபாங்க. இங்கே ஹைதராபாடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள மக்கள் எல்லாருமே வந்து குளத்து மீன் தான் வந்து சாப்பிடுவாங்க. நம்மள மாதிரிலாம் வந்து கடல் மீன்லாம் சாப்பிட்றது ரொம்ப கம்மி தான். ஏன்னா நம்ம ஊர்லேருந்து தானே எக்ஸ்போர்ட் ஆகி இங்கே வரணும். அதனால் வந்து இங்கே உள்ள மக்கள் என்னமோ லைக் பண்ணி சாப்பிட்றது குளத்து மீன் தான். ஆனால் ஹஸ்பண்ட் ஊர் சைடு கன்னியாகுமரி சைட்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடல் மீன் தான் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரிப்பட்ட மீன் தான் நல்லா பிடிக்கும். அதனால எப்போ மாதிரி இந்த மாதிரி கிடைக்கும் போது உடனே நாங்கள் பார்த்து வாங்கிடுவோம். நல்லா இருந்தது மீன் ஃப்ரெஷ்ஷாக. அதனால் வந்து வாங்கிட்டு அது எல்லாமே நீட்டாக வந்து அங்கேயே வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இருந்தாலும் இங்கே வந்து ஹஸ்பண்ட் என்ன பண்ணாருன்னா ஒரு 4-5 டைம் வந்து நல்லா உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணாங்க. வாஷ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா பாதியாக பிரித்து வச்சிட்டேங்க. ஏன்னா 1 கிலோ வாங்கியிருக்கோம், இருக்கிறதே 3 பேர் தான், நிறையவும் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு 5 மீன் போல் என்ன பண்ணேன்னா ஃப்ரீசரில் எடுத்து போட்டேன். இன்னொரு நாள் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் இருக்கிற மீனை தான் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் ஃப்ரை பண்ண போகிறோம். எப்போ பார்த்தாலும் குழம்பு வைக்கிறோம் இல்லையா, அதனால் வந்து இன்றைக்கி என்ன பிளான் பண்ணோன்னா ஜஸ்ட்டு சாப்பாடு ரசம் வச்சுட்டு மீனை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசித்தோம். அதனால் வந்து ஹஸ்பண்ட் சொன்னார், சரி நான் ஃப்ரை பண்ணி தரேன், நீ வேணுன்னா சாப்பாடையும் ரசத்தையும் வந்து ரெடி பண்ணிவிடு அப்படின்னு. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா அந்த மீனெல்லாம் வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அவங்க வந்து மசாலா கலக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், உப்பு, அப்புறமா பிளாக் பெப்பர், மிளகு இருக்கு இல்லையா அந்த தூள், இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு கொஞ்சம் வந்து எண்ணெயுமே வந்து அது கூட சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ ஒரு மீன் மேலேயும் வந்து இந்த மசாலா எல்லாமே நல்லா டீப்பாக வந்து போட்டுட்டு இருந்தாங்க.
மசாலா எல்லாமே நல்லா ஊறினதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணும் போது நல்லா இருக்கும் இல்லையா, அதனால் வந்து சைட் பை சைடு அவங்க வந்து ரெடி பண்ணி ஒரு மீனாக வச்சாங்க. நம்ம இந்த பீச்லாம் போகும்போது ஒரு முழு மீனை வறுத்து தருவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இன்றைக்கி ரெடி பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்டுக்கு நல்லா மீனுன்னா நல்லா பிடிக்கும். ஆனால் என்னங்க பண்ணுறது, இங்கே ஹைதராபாத்லலாம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி மீன்லாம் வந்து ஈஸியாக இங்கே ஹைதராபாத்தில் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், நாங்கள் போய் வாங்கி பார்க்குறோம். எங்களோட ஏரியாலலாம் வந்து நிறைய குளத்து மீன் தான் இருக்குது. கடல் மீன் வந்து எங்களுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ எங்கே இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் போய் வாங்கிட்டு வருவோம். அப்புறம் மசாலா எல்லாமே அவங்க ஒன்று ஒன்றா டீப் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா டஸ்ட்பின் கொட்டிட்டு வரத்துக்கு போனாங்க. இங்கெல்லாம் டஸ்ட்பின் வந்து ஒரு வீக்லி ஒரு 3 டைம் 4 டைம் வந்து வருவாங்க குப்பை வண்டியை. அப்போ அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே வருவாங்க, குப்பை வந்து எடுத்துகிட்டு வந்து கொட்டுங்க அப்படின்னு. ஸோ அவங்க வந்ததுனால சண்டேன்றதுனால ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போய் கொட்ட போயிருந்தாங்க. ஸோ இந்த மீனை பாருங்கள், அப்படியே பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுதில்ல. அப்படியே மசாலா வந்து அந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. எப்பயுமே ஹஸ்பண்ட் வந்து சமைக்கிறது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னொன்று க்ளீனாக இருக்கும் அந்த இடம் எப்பயுமே பார்க்கும்போது. அதனால் சண்டே வந்து அவங்கள அலோவ் பண்ணிவிடுவேன். இப்போ ஒரு சிலர்லாம் அப்படியே நினைப்பாங்க, சண்டே ஆனால் இவங்க சமைக்கவே மாட்டாங்களோ அப்படின்னு. ஏன்னா எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வருதுங்க. சண்டே ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட்டோடு கேட்குறதுனால அவங்கள நான் குக் பண்ண விடுவேன். மற்றபடி எல்லா நாளுமே நான் தான் குக் பண்ணுவேன். அவங்க வந்து மார்னிங் 8 o'clock போனாங்கன்னா நைட்டு வீட்டுக்கு வரதுக்கே 9 to 10 ஆகிடும். ஸோ சண்டே அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறதுனால அவங்கள வந்து குக் பண்ண விடுறது. இப்போ நான் வந்து ரசம் வந்து சைட் பை சைடு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து கொஞ்சம் தக்காளி, மிளகு, பூண்டு, காஞ்ச மிளகாய் இதெல்லாமே சேர்த்து போட்டு அரைச்சி ரசம் வைப்பேன். நான் ரசம் வைக்கிறது பர்டிகுலராக ஹஸ்பண்டுக்கு வந்து நல்லாவே பிடிக்கும். அதே மாதிரி என் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா இங்கே ஹைதராபாத்தில் கண்டிப்பாக வந்து ரசம் வந்து சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லாமல் போகவே மாட்டாங்க. நான் ரசம் வந்து என் அம்மாவை பார்த்து கற்றுக்கிட்டேன். அம்மான்னு நான் சொல்கிறது வந்து என்னுடைய ஆயாவை. ஸோ அவங்க எப்படி அந்த ரசத்தை வைப்பாங்களோ அதே மாதிரி அந்த கைமணம் எனக்குமே ரசம் வைக்கிறதுக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து மீனை வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த உண்மையாலே பீச்சில் வந்து பொரிக்கும் போது அந்த மீன் மசாலா நம்ம மூக்குக்குள்ளே ஏறும் பாருங்கள், அந்த மாதிரி அவங்க பொரிக்கும் போது மூக்குக்குள்ளே ஏறிட்டே இருந்தது. எனக்கு ஒன்று ஒன்றா தாங்கன்னு சொல்லி சைட்லேயே நான் வந்து ஒரு 3 மீனை சாப்பிட்டே முடிச்சிட்டேன். அவங்க பண்ண ஏன்னா சுட சுட அந்த மசாலாவோட பிச்சு சாப்பிடும் போது மீன் சுவை சொல்லவா வேணும். இந்த மாதிரி யார் சுட சுட சாப்பிடுவீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ எங்கள் வீட்டில் என்னென்னலாம் ரெடியாக இருக்குன்னு பார்ப்போம். சுட சுட சாப்பாடு, அடுத்து நல்ல வீடே மணக்கிற அளவுக்கு ரசம், நல்லா சூப்பராக வந்திருந்தது. ரசம் கூட நல்லா நம்ம அந்த மிளகு, காஞ்ச மிளகாய், பூண்டு சேர்த்து அரைக்கும் போது அது தனி டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பாருங்கள், ஃபிஷ்ஷு ஃப்ரை என் ஹஸ்பண்டு பண்ணது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.